10 நிமிஷத்தில் ஒரு சூப்பர் டேஸ்ட்டான பூசணிக்காய் அல்வா பார்த்துடலாமா? பூசணிக்காயில் அந்த தோல்லாம் சீவிட்டு நல்லா அலசினதுக்கு அப்புறமேட்டு உள்ளே இருக்கிற சதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கறலாங்க. சதை வந்துட்டு பிஞ்சாக இருந்தாலும் சரி, இல்லை முத்தி இருந்தாலும் சரி, அந்த விதையோடு இருந்திருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கீழே போட்டுறாதீங்க. அதை வந்துட்டு ஜூஸாக போட்டு குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கூட்டு பொரியல்னு எது வேணாலும் சமைச்சிக்கரலாம். ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இப்போ பூசணிக்காவை இந்த பீட்ரூட்லாம் துருவோம்ல, அதில் வச்சு துருவி வைக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ரொம்ப குட்டி சைஸ் இல்லை, மீடியம் சைஸாக இருக்கும்ல, அதில் வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் துருவிட்டு தண்ணியோடய வந்துட்டு ஒரு கப்பில் இதில் ஏதாச்சும் ஒரு பவுலில் வந்து அளந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீனி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடய சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா காய் வந்து கால்வாசினாலும் வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு கேசரி பொடி, அப்படி இல்லை அப்படின்னாலும் கலர் வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னாலும் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு 1 கப்பு பூசணிக்காவுக்கு 1/4 கப்பு வந்து ஜீனி கரெக்டாக இருக்கும். இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வாசனைக்காண்டி ஒரு 3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துட்டு ஜீனி நல்லா இஞ்சி நல்லா அல்வா பதம் மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமேட்டு நெய்யில் ஒரு 4 ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை இருந்துச்சு அப்படின்னா வறுத்துட்டு அதோடய சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. 20 ரூபாய்க்கு பூசணிக்காய் வாங்கினீங்க அப்படின்னா டக்குன்னு அல்வா செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த அல்வா பிடிங்கிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்